வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல செய்ய போற ரெசிபி சிக்கன் மாதிரியே பொட்டேட்டோல உருளைக்கிழங்குல நம்ம இன்னைக்கு செய்ய போறது நல்லா பியூர் வெஜ் தான். சிக்கன் 65 மாதிரி சிக்கன் 65 உருளைக்கிழங்குல பிரெஞ்ச் ஃப்ரை மாதிரி உருளைக்கிழங்குல செய்ய போறேன். பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம ரவையில நிறைய வகை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் வீட்டுல. அதுல வண்டு வந்துடும். வண்டு வராம இருக்கிறதுக்கு அதை லைட்டா வறுத்துட்டு பாக்ஸ்ல அடைச்சு வச்சுட்டீங்கன்னா வண்டெல்லாம் வராது. உருளைக்கிழங்கு 65க்கு வந்து எல்லாத்தையும் ஒன்று சொன்ன மாதிரி நறுக்கணும். அப்பதான் கரெக்டா ஃப்ரை ஆகும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு 65 தான் செய்ய போறோம். உருளைக்கிழங்க நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துருக்கு. அடுத்ததான் அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 3/4 பாதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப உருளைக்கிழங்கு நல்லா 3/4 பாதம் வந்துருச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு வடிகட்டியில வடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப உருளைக்கிழங்கு சில்லி செய்ய எல்லாத்தையும் மசாலா செஞ்சுக்கலாம். மசாலா பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இடியாப்பம் மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மைதா மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு நைஸ் உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்ப உருளைக்கிழங்கு வேக வச்சு வடிச்சத இப்ப இந்த சேர்த்து வச்சிருக்க மசாலால கலந்து வச்சிருக்க மசாலால நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா மசாலா நல்லா ஊறிடுச்சு. அதுல எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுல உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க 65 செஞ்சு கொடுக்கும்போது சிக்கன் 65 டஃப் கொடுக்கும். இப்ப நல்லா திருப்பி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு 65 நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஏன்னா 3/4 பாதம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்தோன்னே அதனால டக்குன்னு வெந்துடும். இப்ப உருளைக்கிழங்கு 65 பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நீங்க இந்த உருளைக்கிழங்கு 65 நல்லா தயிர் சாதம், லெமன் சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷா கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். நாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு 65 ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா பிரெஞ்ச் ஃப்ரை செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்குல இப்ப பிரெஞ்ச் ஃப்ரை செய்ய நல்லா ஸ்கொயர் பிட்ல கட் பண்ணிருக்கேன். இதை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாயில 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னே உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 3/4 பாதம் அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 3/4 பாதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப 3/4 பாதம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 4 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்ப இதை வடிகட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்ப பிரெஞ்ச் ஃப்ரைக்கு கார்ன்ஃபிளவர் மாவு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கம் பாடுற மாதிரி இப்ப நல்லா எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிரெஞ்ச் ஃப்ரைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைக்கு என்ன நல்லா காயுது என்ன சட்டியில. இப்ப நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்ப நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த பிரெஞ்ச் ஃப்ரை.
மீதம் இருக்கிறத நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேகும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்துருச்சு. இதையும் பிளேட்ல எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெப்பர் தூவிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பரும் கொஞ்சமாக நைஸ் உப்பும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக இருக்க சேர்த்துருக்கேன். காரமாக உருளைக்கிழங்கு 65 வந்து சிக்கன் 65க்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிக்கனே ஓரம் கட்டிடுவாங்க. அடுத்தது நம்ம செஞ்சிருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி KFC சிக்கன் மாதிரியே உள்ள உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ செஞ்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை முடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.